சாமி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அதுக்கு அத்தை வீட்டுக்காரெல்லாம் சொன்னாங்க, சின்ன வயசு பையன் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதனால் நீங்கள் வாங்க போகலான்ட்டு 3 பேரும் சைக்கிளில் மதுராந்தகத்தில் இருந்து உழவேட்டிலேருந்து மதுராந்தகம் வந்து மதுராந்தகத்தில் இருந்து இங்கே சச்சிதானந்த சபைக்கு வரத்துக்கு 3 பேரும் சைக்கிள்லேயே வந்துருக்காங்க. சைக்கிளில் வரும்போது செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வரும்போது நல்ல காற்று மழை, நல்ல பெரிய மழை பெஞ்சின்னு இருக்கும்போது அப்பா கொஞ்சம் குறும்புத்தனமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மழை பெய்யணும் ஆனால் நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அத்தை வீட்டுக்காரெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சரின்னு வரும்போது நம்ம சன்னிதானம் அப்போ வந்து கூரை கொட்டகையில் இருந்தது. அப்போ ஐயாதர சாமி, மைசூர் சாமி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொட்டகையில் இருக்கும்போது தண்ணி எடுத்து அள்ளி ஊற்றிட்டு இருக்கும்போது இவங்க வந்து காஞ்ச சட்டையோடு வரும்போது பார்த்துட்டு, என்ன காஞ்ச சட்டையோடு வரீங்க, இவ்வளோ மழை பெய்யுதே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்பா என்ன சொல்கிறாரு, அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் மெய் சிலுத்து போயிட்டு உடம்பு காஞ்ச சட்டையோடு வந்திருக்கணும்னு மெய் சிலுத்து போய் உடம்பு ஃபுல்லாக வச்சு அப்படியே வேர்வையாக ஊற்றிடுச்சு. அதுக்கப்போ தான் அப்பா என்ன பண்ணார், ஐயோ உண்மையாக சத்குரு இருக்கார், அகண்டபரி பூர்ண சச்சிதானந்த சத்குரு தாம்பரம் ஜீவசமாதி அடைஞ்சது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இது வந்து அன்னையில் இருந்து எங்களுக்கு திருப்பூரூர் முருகன் கந்தசாமி தான் எங்களுக்கு குலதெய்வம். அன்னையில் இருந்து எங்கள் அப்பா அங்கே போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் சாமி காலில் விழுந்து கும்பிட்டு இன்னையில் இருந்து நான் வந்து என்னுடைய உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த குருநாதரை நான் மறக்கவே மாட்டேன்ட்டு அவருடைய சன்னிதானத்திலே அப்பா சரண்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 5 குழந்தைங்க பிறந்ததும் முதல் மொட்டை எங்களுக்கு இங்கே தான் அடித்தாங்க. உள்ளுணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு, திருவடிகளே சரணம். என்னோடய பேர் கவனமணி. நான் இங்கே ராஜகிரி பக்கத்தில் சபைக்கு எதிர்க்க தான் எங்கள் வீடு. நாங்கள் சின்ன குழந்தையில எங்கள் அப்பா வந்து சாமிக்காகவே தான் இந்த இடத்த வாங்கினார். வாங்கி இங்கே வீடு கட்டி நாங்கள்லாம் பிறந்தோம். என்னுடைய பேர் சாமி தான் கவனமணின்னு பேர் வச்சாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். அதனால் சாமி மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அவரை சொல்கிறதுக்கே முடியாது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்கலந்து எவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சாமி எங்களை காப்பாற்றிக்குவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு சாமி மேலே ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை தான் சாமி மேலே. எவ்வளோ கல்யாணம் ஆகி கூட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சாமியை வந்து நான் நினச்சேன்னு சொன்னால் அது மாதிரியான ஒரு இது கிடையாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை. நாங்கள் 8 பேர் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா வந்து 8 பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் இங்கே தான் பேர் வச்சாங்க. சாமியோட சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் சாமி பாடல்கள்லாம் இங்கே வந்து பாடுவோம். சாமியை வந்து கணக்கம்பட்டியில் வந்து இருந்திருக்காங்க. நாங்களும் அங்கெல்லாம் வருஷம்னா போவோம். மே மாதம் அங்கே போவோம். எங்கள் வீட்டில் குரு பூஜை வந்து மாசி மாதம் நாங்கள் எங்கள் குரு பூஜை எங்கள் சபைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்னு எங்கள் அப்பா வந்து முதல்லாம் வந்து மாதம் கட்டிகிட்டு இருந்தார் சந்தா மாதிரி. இப்போ வந்து ஃபிக்ஸடாக அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் கொடுத்துருக்கோம். சாமிக்காக தொண்டு செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். சாமியை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவரை நம்பினவங்களை